அன்பர்களே வணக்கம். நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். எப்போதுமே ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டு. யாருடைய மனதையும் கடுமையாக புண்படுத்தாமல், வார்த்தை கடுமையாக புண்படுத்தாமல் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கின்றார்கள். பூவிலிருந்து தேனை ஒரு வண்டு எப்படி பூவை சேதப்படுத்தாமல் எடுக்குமோ அதுபோல் பலன் சொல்ல வேண்டும். நட்சத்திர பலன்கள் ஒரு நாள் நன்றாக இருக்கும், ஒரு நாள் நன்றாக இருக்காது. நன்றாக இல்லை என்பதை சற்று அழுத்தமாக சொன்னால் மனம் புண்படலாம். ஆனால் அந்த கருத்து சொல்லப்படவும் வேண்டும். எனவே முதலில் 2 வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று வரும். ஒன்று நல்ல நாள் என்று வரும். அந்த நாளில் நீங்கள் செய்யும் காரியம் அதிக நற்பலனை கொடுக்கும். இதில் மாற்றமே இல்லை. கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை வரும். அன்று செய்யும் வேலைகளில் அதிக கவனம் தேவை. நீங்கள் வண்டியில் செல்லும்போது சாலையில் ஸ்பீட் பிரேக்கர் அந்த இடம் வந்ததும் எப்படி செயல்படுவீர்கள்? அதுபோல் செயல்பட வேண்டும். இதை மனதிலே வைத்துக்கொண்டு பலன்களை பாருங்கள். இன்றைய தினம் 15/12/2025 திங்கட்கிழமை காலை 11 மணி வரை சித்திரை நட்சத்திரம். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது 44 2 ராகு. ராகு கெட்டவன், விஷம், பாம்பு என்ற ரீதியில் பார்ப்போரும் உண்டு. அதுவும் உண்மை. ஆற்றல் பொருந்தியவன், முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டான். மரணமே வரினும் ஏற்பானே தவிர பின்வாங்கல் கிடையாது. இதுவும் ராகுவின் குணம். பல ஜோதிட நூல்கள் எல்லா கிரகங்களையும் விட ராகுதான் மிக மிக வன்மையானவன் என்று சொல்லுகின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல, நிறைய நூல்கள், பண்டைய நூல்கள் உட்பட. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பலம் பொருந்தியதாக இருக்கிறது. இது எப்படி? ரிவர்ஸ் கியர் இல்லாத வண்டி இந்த வண்டி. ஒரு பக்கம் முன்பக்கமாக மட்டும்தான் செல்லும், பின்னால் இயங்குவது கிடையவே கிடையாது. இவர்களுக்கு தெரியாதது எது என்று சொன்னால் அச்சம், பயம். பயத்தை இவர்கள் அறிய மாட்டார்கள். எவ்வளவு பெரிய ஆள் வந்து எதிர்த்தால் கூட கோபம், அதைவிட இவரை நாம் வென்று விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும். எதையும் கூர்ந்து கவனிப்பார்கள். அடுத்தவர்களெல்லாம் காண தவறிய சில விஷயங்களை கூட இவர்கள் கண்டு அதன்படி நடந்து வெல்வார்கள். இவர்களிடம் இன்னொரு குணம் உண்டு. ஒருவரை பிடித்தால் நல்லது செய்வார்கள். உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கிறது என்று சொல்வார்கள். மனசாட்சிப்படி நடப்பார்கள். ஒருவரை பிடிக்கவில்லை, பிடிக்காத நபர் பெரும் உயர்வில் இருக்கிறார், பதவியில் இருக்கிறார். அப்போதும் அவர்களை எதிர்த்து கருத்து சொல்ல தயங்க மாட்டார்கள். அப்படி என்றால் வீரர்கள் பட்டியலில் இவர்களை வைக்கலாமா? இவர்களைத்தான் முதல் இடத்தில் வைக்க வேண்டும், வீரர்கள் பட்டியலில். அன்பர்களே, இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். மதியம் 11 மணிக்கு
பிறகு நல்ல நாள். நீங்கள் விரும்பும் ஒரு நல்ல ஒரு காரியம், மங்கள காரியம் அப்போதுதான் நடக்க ஆரம்பிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணி வரை கவனம் தேவை. 11 மணிக்கு பிறகு யோகம் வருகிறது. நீங்கள் நினைத்தது நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு மங்கள காரியம் இன்று உங்களால் நடக்கும். அநேகமாக இது மதியத்திற்கு பிறகு சாத்தியம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை தேவை. இன்று சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். பொறுமை வேண்டும். பொறுத்தார் உலகை ஆழ்வார். இது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கும் ஒரு பொன்மொழி. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை நல்ல நாள். காரிய வெற்றி உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்திற்கு பிறகு 11 மணிக்கு பிறகு நன்றாக இருக்கிறது. அதுவரை சற்று கவனம் வேண்டும். எதிர்பாரா தொந்தரவுகள் வரலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். காலை 11 மணி வரை அடுத்தடுத்து அநேக நன்மைகள் புகழ் கிடைக்கும். ஆனால் 11 மணிக்கு பிறகு அப்படி கிடைப்பதாக காட்டவில்லை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் பல நாள் விருப்பம் இன்று நிறைவேறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். அத்துடன் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வேண்டியது நடக்க மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்கின்றீர்கள், பல காரியம் செய்கின்றீர்கள். அவையெல்லாம் 11 மணிக்கு பிறகுதான் பேசும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். காலை 11 மணி வரை நல்ல நாள். அதற்குள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து கடுமையான உழைப்பு இருக்கிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் இந்த நாள். நீங்கள் எதிர்பார்த்த பலன், நன்மை 11 மணிக்கு பிறகுதான் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். காலை 11 மணிக்கு உள்ளாக பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்த முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். காலையிலிருந்து ஒரு விஷயத்திற்காக கூப்பாடு போடுகின்றீர்கள். கண்டுகொள்ள வேண்டியவர்கள் கண்டுகொள்ளவில்லை. 11 மணிக்கு பிறகுதான் செவி மடுக்கிறார். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும்.
ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் சற்றே திணறல் இன்று உங்களுக்கு ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். விரயச் செலவு இருக்கிறது. தேவையில்லாத நீங்கள் விரும்பாத ஒரு செய்தி வருகிறது. கவனம் வேண்டும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் விரும்பும் ஒரு நற்செய்தி, வெற்றி செய்தி வரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். காலை 11 மணிக்குள் லாபம் உண்டு, லாப செய்திகளும் வரும். நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும். உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு 11 மணி வரை நடக்காது, அதன் பின் நடக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் செய்த ஒரு காரியம் வெற்றியை கொடுக்கும். தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது. இந்த நன்மைகள் எல்லாம் 11 மணி வரை நிச்சயம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை. கவனத்துடன் தொடர் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் 11 மணிக்கு பிறகு நன்மை உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். யோகம் அதிர்ஷ்டம் உண்டு. இந்த நல்லவைகள் காலை 11 மணி வரை மட்டும் உங்களோடு இருக்கும். பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆவலோடு எதிர்பார்க்கின்றீர்கள், ஆனால் 11 மணி வரை வரவில்லை. மனதை தளர விடாதீர்கள். 11 மணிக்கு பிறகு வருகிறது. இதுதான் இன்றைய நற்செய்தி உங்களுக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து 11 மணி வரை சற்று கவனம் வேண்டும். நீங்கள் எதிர்பாரா தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படி வருபவைகள் 11 மணி வரை மட்டுமே வரும், அதன் பின் வராது. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.